சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அகலகிலேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகழில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நடைபெறும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை முன்னிட்டு இந்த வரசக்தி விநாயகர் கோயிலிலே நிகழும் இந்த தொடர் சொற்பொழிவின் உபயதாரர்களான ரிட்டையர்டு சிஇ திரு பி சுவாமிநாதன் அவர்களே, ரிட்டையர்டு இஇ திரு பி தண்டபாணி அவர்களே, ஐயா துளசிராமன் அவர்களே, ஐயா கந்தசாமி அவர்களே, நண்பர் குப்புசாமி அவர்களே, கோவில் தொண்டர்களே, கோவில் நிர்வாகிகளே, இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஒரு தடவைக்கு ஒரு லக்ஷ்மி வீதமாக 8 நாள்களிலே 8 லக்ஷ்மியும் நம்ம கவர் பண்ணுறதாக ஒரு திட்டம். அஷ்டம்னா 8. அப்போ மகாலட்சுமி மொத்தம் 8 பேர் இருக்காங்களா? பெருமாளுக்கு மகாலட்சுமிங்கிற பேரில் ஒரு மனைவியா இல்லை 8 மனைவியா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த அஷ்டலக்ஷ்மிங்கிற ஒரு கோட்பாடு, அதாவது திருமகளை 8 லக்ஷ்மியாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, இது மிகவும் பிற்காலத்திலே ஏற்பட்டது. தொன்மையான சாஸ்திரங்களிலே இதை பற்றி ஒன்றும் ரெஃபரன்ஸ் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரத்திலேயே ஒரு ஸ்லோகத்தில் இதை எழுதினவர் சொல்கிறார், கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்கம் கொட்டுவதற்கு ஏற்பாடு செய்த ஆதி சங்கராச்சாரியார், வேதாந்த தேசிகர் முதலியவர்களாலே மதிக்கப்பட்டவளே அப்படின்னு எழுதுகிறார். அப்படின்னா வேதாந்த தேசிகருடைய காலத்துக்கு பின்னால் தான் இது வந்திருக்கு. வேதாந்த தேசிகர் காலம் என்ன? ராமானுஜருக்கு பின்னால் வந்தவர் அவர். ஒருத்தர் முக்கூரை சேர்ந்த ஒரு சுவாமி எழுதியிருக்கார், இதை என்ன ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. கூகுளில் பார்த்தா இது ரிட்டன் பை அன்னோன் ஆதர்னு இருக்குது. அப்போ யார் எழுதினாங்க, இதை சாதித்தது யாருன்னு தெரியல. அப்போ 8 லட்சுமிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன என்றால், ஒரே லக்ஷ்மி தான், அதை 8 கோணங்களிலே பார்க்கிறார்கள். அது என்ன 8 கோணம் என்றால், அவள் கொடையளிக்கக்கூடிய விதம். குழந்தை வேணும்னு கேட்குறவங்களுக்கு குழந்தை கொடுக்குறா. அப்படி குழந்தைய கொடுக்குறவளை சந்தானம் கொடுக்குறவள், அதனால் சந்தான லக்ஷ்மின்னு சொல்லலாம் இல்லையா? அதே போல் பணம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு பணம் கொடுக்குறா. அப்போ அவளை தனலக்ஷ்மின்னு சொல்லலாம். அப்போது பல்வேறு கோணங்களிலே ஒரே லக்ஷ்மிக்கு 8 பேர் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டு மனைவிக்கு கூட இதே மாதிரி பல பேர்கள் கொடுக்கலாம். காலையில் டிஃபன் கொடுக்குறா, அப்போ அவளுக்கு டிஃபன் மனைவி. மத்தியானம் சாம்பார் கொடுக்குறா, சாம்பார் மனைவி. சாயந்தரம் டீ பிஸ்கெட் கொடுக்குறா, டீ மனைவி. ராத்திரி வெறும் ரசம் சாதம் கொடுக்குறா, ரசம் மனைவி. அப்படின்னு சொன்னால் இதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ மனைவி இவன் 8 விதமாக ரசிக்கிறான்னு தெரியுது. இன்னொரு மனைவி இருக்கா, கோபாங்கார மனைவி.
அதை அவன் வெளியே சொல்ல மாட்டான், அதை அந்தரங்கமாக வச்சுக்குவான். இது மாதிரி மகாலட்சுமிக்கு 8 கோணங்களிலே அவளுடைய வரமருளும் தன்மையை விவரிக்கும் முகமாக அஷ்டலக்ஷ்மி என்று சொன்னார்கள். இந்த அஷ்டலக்ஷ்மியில் எல்லாம் அடங்கிட்டு தானே இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவள் மொத்தம் 8 வரம் தான் கொடுப்பாளா, வேறு வரம் கொடுக்க மாட்டாளான்னு இன்னும் நிறைய வரம் இருக்குது. உதாரணமாக அவள் மோட்சம் கொடுக்குறா பெருமாள்கிட்ட சொல்லி, ஆனால் மோட்சலக்ஷ்மின்னு ஒரு லக்ஷ்மியை காணா. வித்யாலட்சுமி மாதிரி ஞானலக்ஷ்மின்னு ஒருத்தி இருக்கா, ஞானம் கொடுக்குறவ, அவளை பற்றி அங்கே பிரஸ்தாபம் இல்லை. இப்படி போகலட்சுமி, ராஜ்யலக்ஷ்மி, எத்தனையோ லக்ஷ்மிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் விரும்பக்கூடிய வரங்களை இந்த 8 தலைப்புகளிலே அடக்கிவிடலாம் என்கிற ஒரு கண்ணோட்டத்திலே அஷ்டலக்ஷ்மி என்று சொன்னார்கள். அதில் ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். இதில் முதல் லக்ஷ்மி, இன்றைய உபயதாரர்கள் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்காங்க, அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம். அதை நீங்கள் ஒவ்வொரு சத்யநாராயண பூஜைக்கு வரும்போதும் தயவு பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு புக்கு தரமாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டால் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறத ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும், அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆதிலக்ஷ்மி. ஆதிலக்ஷ்மினா என்ன அப்படின்னா, இந்த 8 விதமான வரங்களை தரக்கூடிய திருமகள் முகங்களுக்கும் தோற்றுவாயாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த லக்ஷ்மின்னு சொல்லலாமா? அந்த மாதிரி அனைத்து வரங்களையும் தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய மொத்த திருவுரு. வீரலட்சுமின்னு ஒன்று இருக்குது, ஜெயலட்சுமின்னு ஒன்று இருக்குது. எல்லாமே அங்கேருந்து தான் புறப்படுது. அப்போது திருமகளை கோவிலில் போய் வழிபடும்போது இந்த ஸ்தோத்திரம் பயன்படும். ஏன்னா சில கோவில்களில் தான் சந்தானலட்சுமிக்குன்னு ஒரு சன்னதி வச்சுருக்காங்க, குழந்தைய மடியில் வச்சுருக்க மாதிரி. எல்லா கோவில்கள்லேயும் அது இல்லை. அப்போது அந்த சன்னதிக்கு போகிற போது சந்தானலட்சுமி சொல்லலாம். சில கோவில்களில் தனலட்சுமி வச்சுருக்காங்க, சில கோவில்களில் தானியலட்சுமின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த ஸ்லோகம் எல்லா சன்னதியிலையும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் பொதுவானது. வரம் தரும் தன்மையாலே 8ஆக பிரியாமல் வரங்களின் ஒட்டுமொத்த நிலைக்கடனாக இருப்பிடமாக இருக்கும் ஆதிலக்ஷ்மி. இது அப்ளிகபிள் டு ஆல் மகாலட்சுமிஸ். அது எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா, சுமனச வந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோக்ஷப்பிரதாயினி மஞ்சுள பாஷினி வேதனுதே பங்கஜவாசினி தேவசு பூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி சதா பாலய மாம். இது முழுக்க சம்ஸ்கிருதம், வடமொழி. அந்த காலத்தில் நம்ம நாட்டில் சம்ஸ்கிருதம் அதிகம் கலந்திருந்தது. காந்தியடிகள் காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவரை பார்க்க வரும்போது சம்ஸ்கிருதத்தில் தான் பேசுவாராம். அவங்க 2 பேரும் அதில் தான் பேசிக்குவாங்க. இப்போ இன்றைக்கி நாமெல்லாம் இங்கிலீஷில் ஹிந்தியில் பேசிக்கிறோம்ல, அது மாதிரி. இந்த ஸ்லோகத்தில் நான் பதம் பதமாக பிரித்து
நீங்கள் வீட்டுக்கு போய் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரிகிற மாதிரி உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். பேனா வச்சுருக்கிறவங்க அங்கங்கே எழுதிக்கலாம். கோயிலுக்கு வர்றவன் பேனா கொண்டு வருவானா அப்படின்னு என்னை கேட்காதீங்க. அடுத்த சத்யநாராயண பூஜைக்கு பேனா கொண்டு வாங்க. ஏன்னா எழுதினா தான் நிற்கும் மனசில். இந்த காலத்தில், அந்த காலம் அப்படி இல்லை. சுமனச வந்தித்த அப்படின்னா சான்றோர்களாலே தொழப்படுகிற. சுமனச அப்படின்னா நல்ல உள்ளமுள்ள ஆன்றோர்கள், சான்றோர்கள்னு அர்த்தம். அதாவது திருமகளை தொழுகிறவர்கள் பலவிதம். கொலகாரன் கூட மகாலட்சுமியை கும்பிடுவான் மாட்டிக்கக்கூடாதுன்னு. கொள்ளக்காரன் கூட மகாலட்சுமியை கும்பிடுவான் ஏமாளி அகப்படணுன்ட்டு. எல்லாருக்கும் அவள் வேண்டப்பட்டவளாக இருக்கா. அதை சொன்னால் சிறப்பு இல்லையே. ஒருத்தரை புகழ்ந்து பேசணும்னா அவர் வீட்டு வாசலில் கற்றறிந்தவர்களும் பெரிய பெரிய தலைவர்களும் காத்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் பெருமை. அப்படி சொல்லாமல் தண்ணி அடிக்கிறவனும் சாராயம் குடிக்கிறவனும் டஜங்கணக்கில் அந்த வீட்டு வராண்டாவில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவன் உள்ளே இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் தெரியும். அப்போ இங்கே சுமனச வந்தித்த நல்மனம் கொண்ட பெரியோர்களாலே தொழப்படுகிறவள். அப்போ அவள் நல்லவர்களுக்கு பிரியமானவள் என்றால் அவளுக்கு நல்ல குணம் இருக்குதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இந்து மதத்தில் தெய்வங்களில் பல வகை சொல்லியிருக்கு. பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான், தமோ குணமான தெய்வங்கள் இருக்கின்றன. சில தெய்வங்களை கும்பிட்டா நமக்கு துர்குணம் ஏற்படும், தீமைகள் விளையும். அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவ அப்படி இல்லை. ஒரு தீயவன் போய் வணங்கினால் கூட அவனுக்கு நல்ல குணம் உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால் நல்ல உள்ளம் கொண்டவர்களாலே வணங்கப்படுகிறவள் சுமனச வந்தித. சுந்தரி, சுந்தரினா அழகானவள். உண்மையிலேயே அழகானவள் அவள் ஒருத்தி தான், நாம் யாரும் இல்லை. ஏன்னா அழகுக்கென்று 32 இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அனைத்து இலக்கணங்களும் ஒரு சேர அமைய பெற்றவள் அவள் ஒருத்தி தான். பெரிய பெரிய தேவலோக மங்கைகளாகிய ஊர்வசி, ரம்பை, திலோத்தமையெல்லாம் பார்த்து பழகின ராவணன் முதன்முறையாக சீதையை பார்த்தபோது இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை என்கிறான். அவளுக்கு அவ்வளவு தூரம் எல்லா இலக்கணங்களும் பொருந்தி இருக்கின்றன. அதனால் சுந்தரிங்கிற பேர் அவளுக்கு தான் பொருந்தும். மாதவி, மாதவி என்ற பெயரை இன்றைக்கி நம்ம பல வீடுகளில் கேள்விப்படுறோம். சிலப்பதிகாரத்தில் கூட கோவலன் ஒரு பெண்ணை கண்டு மயங்கி கிடந்தான், அவள் பெயர் மாதவி என்று பார்க்கிறோம். மாதவி என்ற சொல்லுக்கு மிக இனிமையானவள், ஏ ஸ்வீட் லேடி. இனிமையானவள்னா குணத்திலே இனிமையானவள். இந்த மாதவி என்ற பெயரிலே ஒரு பூ இருக்குது, ஒரு கொடி இருக்குது. சிலப்பதிகாரத்திலே மாதவி கொடி என்று பார்க்கிறோம். இந்த பெயர் இந்து சம்பிரதாயத்திலே பெரும்பாலும் திருமகளுக்கே வழங்கப்படுகிறது. சிறுபான்மை மற்ற பெண் தெய்வங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் சில நூல்களிலே பார்க்கிறோம். மாதவி சந்திர சகோதரி. பார்க்கடலை கடைந்தபோது பல ரத்தினங்கள் தோன்றின, அப்சரசுகள் வெளிவந்தார்கள், கல்பவிருட்சம் வந்தது, காமதேனு வந்தது, உச்சேஸ்ரவஸ் என்ற தேவலோக குதிரை வந்தது. அப்படி தோன்றின பல ரத்தினங்களிலே
சந்திரனும் ஒருவன். சந்திரன் வந்து மூலிகைகளுக்கெல்லாம் அரசன். சந்திரனுடைய ஒளியினாலே தான் மூலிகைகள் சக்தி பெறுகின்றன. அந்த சந்திரனும் அதிலிருந்து வந்தது. இப்போ கேள்வி என்னென்னா, அது வரைக்கும் சந்திரன் இல்லையா அப்படின்னு. எல்லாம் இருந்துச்சு முதல்லையே. பாரிஜாதம், கல்பவிருட்சம், ஐராவதம் எல்லாம் இருந்தது. ஒரு முறை துர்வாச முனிவர் ஒரு தெய்வீக மாலையை இந்திரனுக்கு அன்பளிப்பாக கொடுக்க, அவன் ஆணவத்தினாலே அதை தன் யானைக்கு கொடுக்க, அதை கீழே மிதித்து போட்டது. அதனால் அவருக்கு கோபம் வந்து, உன்னுடைய செல்வமெல்லாம் அழியட்டும் என்று சபித்து விட்டார். அவன் செல்வமெல்லாம் அழிந்து போயின. அவை மறுபடி தோன்றுவதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டபோது, பார்க்கடலை கடைந்தால் நீ இழந்த செல்வமெல்லாம் மறுபடி வரும் என்று அருள்வாக்கு வந்தது. அதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள். அப்போது இழந்த செல்வங்கள் ஒவ்வொன்றாக வெளியே வந்தது. அதில் சந்திரனும் ஒன்று, இந்த திருமகளும் வந்தாள், மறைந்து போன மகாலட்சுமியும் வந்தாள். இப்போது சந்திரனும் மகாலட்சுமியும் ஒரே பார்க்கடலிலிருந்து வந்ததனாலே அவர்கள் சகோதரிகளாக அழைக்கப்படுகிறார்கள். சந்திர சகோதரி, சந்திரனுக்கு சகோதரியே. அதில் என்ன பெருமை இருக்குன்னா, சந்திரன் குளிர்ச்சியானவன். நிலா வெளிச்சத்தில் இருக்கத்தான் எல்லோரும் பிரியப்படுவாங்க. மத்தியானம் வெயிலில் யாரும் காயறதுக்கு பிரியப்பட மாட்டாங்க. திருமணமான புதிதிலே தம்பதிகளை ஹனி மூனுக்கு தான் அனுப்புவாங்க. ஹனி சன்னுக்கு அனுப்புறதில்லை. மாப்பிள்ளை, நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த மத்தியானம் 12 மணி வெயிலில் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நடந்துட்டு வாங்க அப்படின்னா, இவன்லாம் ஒரு மாமனாரா அப்படிமா. அப்போ சூரியனாலே நமக்கு எவ்வளவோ நன்மைகள் இருந்தால் கூட ஒரு ஹிதமான அனுபவத்துக்கு சூரியன் விரும்பப்படுவதில்லை. கடுமையாக உழைத்தவர்கள் சொல்லுவார்கள், வெயிலில் நாயா அலைஞ்சையா 40 வருஷம் தெரியுமா, போஸ்ட்மேன் வேலை பார்த்தேன், அப்படியாக என் பிள்ளையை படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்திரன் வந்து விரும்பப்படுகிறான். நீங்கள் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு காதல் சீன் வர்றதா இருந்தால் நிலாவை தான் காட்டுறான். அடுத்த மொட்டை மாடியில் கதாநாயகி ஒரு பாட்டு போடுவாங்க. அப்போ இப்படி மக்களாலே அனைவரும் விரும்பப்படும் அந்த சந்திரன் இவளுக்கு சகோதரினா என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கு ஹிதமானவற்றை தரக்கூடிய கிரகம் சந்திரன். நவகிரகங்களிலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் சந்திரனுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, மனசு, மைண்டு. ஒரு மனுஷனுடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜாதகத்தில் அவனுடைய சந்திரன் எங்கே இருக்குங்கிறத பொறுத்தது. அந்த சந்திரன் வந்து ஜாதகத்தில் ராகுவோடு கேதுவோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அவனுக்கு கிறுக்கு பிடிக்க வாய்ப்பு உண்டு. அதனால் சந்திரனுடைய ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. உள்ளங்கையிலே சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கே, அது சந்திரனுக்குரிய சந்திரமேடு. அதில் ஆழமாக ஒரு தட்டையாக ஒரு ரேகை போகும், மச்ச ரேகைன்னு சொல்லுவாங்க. அந்த ரேகை இருந்துட்டால் அவனுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கும், சதா குடியில் இருப்பான், ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அப்போது சந்திரன் மனசை குறிக்கும். மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா சந்திரன் வந்து உங்களுக்கு கலங்கப்படாமல் இருக்கணும். ஜாதகத்தில் 6, 8, 12 போய் சந்திரன் உட்காந்துட்டா ஏதாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது. ஆனால் அவனே நல்லா அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போது பௌர்ணமியை நெருங்கி 12ஆம் நாள் 13ஆம் நாள் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வாழ்க்கையில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். தேய்பிறையில் அமாவாசைக்கு நெருங்கி ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு ஒரு ரிமார்க் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது பிறந்திருந்தால் வருத்தப்படாதீங்க, என்ன இந்த ஆள் போய் இப்படி சொல்கிறானே, நேற்று வரைக்கும் நிம்மதியாக இருந்தேன், இனிமேல் நிம்மதி இருக்காது போல் இருக்கே இவனால் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே ஜோசியத்தில்
ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரை வச்சு டிசைட் பண்ண முடியாது கம்ப்ளீட்டாக. அதுவும் ஒரு காரணம், அவ்வளோதான். இப்போ சொல்லுவாங்க, பரணியில் பிறந்தோன் தரணி ஆழ்வான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த உலகத்தையே ஆழ்வானா. ஒரு தடவை மதுரையில் ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட அவன் தலைவிதியை சொல்லி ரொம்ப அழுதான். அப்போ அவனை கேட்டேன், நீ என்ன நட்சத்திரம்? பரணி அப்படின்னு. பரணியில் பிறந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன். அப்போ அந்த பழமொழி என்னடா ஆச்சுன்னா, பரணி நல்லது தான், ஆனால் அது மட்டுமே டிசைட் பண்ணாது. மற்ற எவ்வளவோ விஷயம் பார்க்கணுமே, ஷட்பலங்கள் பார்க்கணும். லக்னம் என்ன, ராசி என்ன, ஒவ்வொரு கிரகம் எங்கே உட்காந்துருக்கு, 12 எப்படி இருக்குது, 8 எப்படி இருக்குது, 6 எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, இப்படி பார்க்கணுமில்ல. பல சமாச்சாரங்களையும் பார்க்கணும். அப்படி பார்க்குற போது இந்த சந்திரனுக்கு திருமகள் தொடர்பு கொண்டவள். அப்போ மகாலட்சுமியை வழிபட்டு அவளுடைய கருணை உங்களுக்கு இருக்குமானால் மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். உங்களுக்கு உலகத்திலேயே பெரிய செல்வம் எதுனான்னா மன நிம்மதி தான். கோடிக்கணக்கில் காசு வச்சுருப்பான், ராத்திரி பெட்டில் படுத்துக்கிட்டு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு உருண்டுட்டு கிடப்பான். என்ன பிரயோஜனம்? நிம்மதி இல்லாதவன் கோடீஸ்வரனாக இருந்தும் அவன் ஏழையே. நிம்மதி இருக்கிறவன் ஆண்டி ஆனாலும் அவன் அதிர்ஷ்டசாலியே. அப்போ உங்களுக்கு மனசு நிம்மதிப்படணும், நற்குணங்கள் வரணும், பக்தி வரணும், சாந்தி வரணும்னா திருமகளுடைய அருள் வேணும். கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுனால உங்களுக்கு உடனே பணம் கிடைக்காமல் போகலாம், ஆனால் நிம்மதி வரும். கோவிலை விட்டு வெளியே போகிறவங்க ஒரு தைரியமாக வெளியே போவாங்க. அப்போ சந்திர சகோதரி ஹேமமயே, ஹேமம்னு தங்கம், தங்கமயமானவள்னா தங்கம் அவளிடமிருந்து உற்பத்தியானது ஒன்று. அவளுடைய சர்வாங்கங்களிலும் தங்க நகைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அவள் வந்து சொர்ணலட்சுமியாக காட்சி தருகிறாள். அதனால் அவளுக்கு ஹேமமயேன்னு பேர். ஹேம மாலினி அப்படின்னு ஒரு பேர் உண்டு, தங்கத்தை மாலையாக அணிந்திருக்கிறவள். தங்கம் என்பது இந்து சம்பிரதாயத்திலே ஒரு மங்களமான உலோகம். இரும்பு அப்படி இல்லை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீடுகளில் கட்டடங்களில் பேக் டோரில் ஒரு இரும்பு லாடத்தை அடித்து வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு சொன்னால் பேய் பிசாசுகள் வராதபடி என்று. அப்போ இரும்புங்கிறது துஷ்ட ஆவிகள் சம்பந்தப்பட்ட ஒரு உலோகமாக கருதப்படுகிறது. ஆனால் தங்கம் அப்படி இல்லை. தங்கம் தெய்வீகமானது. நீங்கள் வேண்டுதல் வைக்கிற போது, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டா நான் தங்க கவசம் சாத்துறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அது பெரிய வேண்டுதல், ஏன்னா நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் போய் நான் ஈயத்தில் கவசம் சாத்துறேன், என் மகனை பாஸ் பண்ணி விடுன்னா அது எப்படி இருக்கும்? வாழ்க்கையே ஈம்பு தடையாக போய்டும். தங்கம் என்பது விலை உயர்ந்தது மட்டுமல்ல, தெய்வீகமானதும் கூட. அதனால தான் வந்து சாப்பிட்ற வலது கையில் தங்க மோதிரம் அணிந்து சாப்பாட்டில் கொஞ்சம் தங்கம் உடம்புக்குள்ளே போகிற மாதிரி பண்ணினா அது நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது, மங்களமானது கூட என்று சொல்லுவார்கள். ஹேமமயே முனிகண மண்டித. முனிகணம்னா ரிஷி கூட்டம், முனிவர்கள். கணம்னா கூட்டம். ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவளை சுற்றி நிற்கிறார்கள். மண்டித என்றால் அலங்கரிக்கப்பட்டவள், அதாவது ரிஷிகள் புடைசூழ நிற்கிறார்கள். அதுவே அவளுக்கு ஒரு அலங்காரமாக இருக்குது. நம்ம கண்ணில் ஒரு ரிஷி படமாட்டாரான்னு நாம் ரொம்ப ஏங்குகிறோம். பல பேர் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது கொஞ்சம் அந்த மலையை லேசாக பார்ப்பாங்க, யாராவது ஒரு சித்தர் ஆப்படுறாரா அப்படின்னு. ஏன்னா முனிவர்கள் வந்து வரம் கொடுத்ததாக எவ்வளவோ கேள்விப்படுறோமே. முனிவர்களுக்கு அவ்வளோ யோக மகிமை உண்டு. ஆனால் இது வரைக்கும் யார் வாழ்க்கையிலையும் யாரும் முனிவரை பார்த்ததாக தெரியல. ஆனால் திருமகளை சுற்றி முனிவர்கள்
கூட்டமாக சூழ்ந்திருக்கிறார்கள். முனி கண மண்டித. மண்டித என்றால் அலங்கரிக்கப்பட்டன்னு அர்த்தம். முனிவர்கள் இருப்பதே அவளுக்கு ஒரு அலங்காரம், ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, முனிவர்களாலே அலங்கரிக்கப்பட்ட திருமேனி உடையவள். முனிவர்கள் தங்களுடைய புஷ்பஹாரங்களை அல்லது தங்களுடைய யோக மகிமையினாலே ஸ்வர்ணஹாரங்களை அவளுக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். முனிவர்களுக்கு தங்கம் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். நமக்கு தான் அது கஷ்டம். சும்மா கையை மூடி திறந்தால் அவங்களுக்கு தங்கம் வரும். திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய உடம்பிலிருந்து லேசாக அழுக்க திரட்டி அதை தங்கமாக்கி கொடுத்தாராம். அப்போது உலகியல் வாழ்க்கைக்கு நாம் மிகவும் தேவை என்று எந்த தங்கத்தை நினைக்கிறோமோ அது முனிவர்களுக்கு சர்வசாதாரணம். மதுரையில் நான் பிறந்து வளர்ந்தது மதுரை. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பவுன்சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னென்னா, அப்படி இடுப்பில் ஒரு தட்டு தட்டினார்னா கையில் ஒரு பவுன் காசு வரும், தங்க காசு. ஒரு ஹோட்டலுக்கு போவார், 2 இட்லி ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு காசு தங்க காசு கொடுத்துட்டு போயினே இருப்பார். பாக்கி கொடுன்னுலாம் கேட்க மாட்டார். அதனால் இவர் அந்த ஹோட்டல் தெருவில் போனார்னா, சாமி இங்கே வாங்க, சாமி இங்கே வாங்கன்னு எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நம்ம பஸ் கண்டக்டர்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா பாக்கிக்கே ஒரு மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருப்போம். சில பேர் சகசநாமம்லாம் சொல்லுவாங்க, தனதக தனதக தனதக, அந்த 2 ரூபா வரணும், இந்த 2 ரூபா வரணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆள் ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்துட்டு பாக்கி வாங்காமல் போயின்னு இருப்பார். அவருக்கு பவுன் சாமின்னு பேர். அப்போ அந்த காலத்தில் ஒரு பிரபலமான வீணை வித்வாம்சினி, பேர் சொல்ல விரும்பலை, அந்த அம்மா வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு போவாராம். போய் வீணை வாசி ஒரு பாட்டு பாடு அப்படிம்பாரான். அந்த அம்மா தூக்க வரியோடு சரி இவர் சபிச்சாலும் சபிச்சிருவாருன்ட்டு ஒரு பாட்டு பாடுமா, அது ஒரு தங்க காசு கொடுத்துட்டு போயின்னு இருப்பார். அவருக்கு அது ஒரு சித்து. இப்படிப்பட்ட முனிவர்கள்லாம் திருமகளை சுற்றி நிற்கிறார்கள், அவளை வணங்கி கொண்டு நிற்கிறார்கள். முனிகண மண்டித மோக்ஷப்பிரதாயினி. மோக்ஷம் என்பது 2 அர்த்தம். ஒன்று, இந்த ஜீவாத்மா பவசாகரத்திலிருந்து விடுதலை அடைந்து அர்ச்சிராதிகதை வழியாக ஸ்ரீவைகுண்ட பிராப்தி, அது ஒன்று. இன்னொன்று என்னடான்னா, மோட்சம் என்றாலே விடுதலை என்ற அர்த்தம். இப்போ சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருது பார்த்திங்களா? அப்போ நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் ஆரம்பம் 10:10 அப்படின்னு போட்டு மோட்சம் 11:15 போட்டுருவோம். அதாவது அந்த சந்திரன் அந்த கிரகணத்திலிருந்து விடுபடுவதுன்னு அர்த்தம். அப்போ மோட்சப்பிரதாயினா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. கஷ்டப்படுறவன் தான் கோயிலுக்கு வரான். கஷ்டமே இல்லாதவன் கோயிலுக்கு வரதில்லை. அவன் போகிற இடம்லாம் வேறு. அப்போது அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபட்டு நிம்மதி இன்பம் அடைவதற்கு இவள் அருள் தேவையாக இருக்கிறது. ராவணனை பார்ப்பதற்கென்று வந்த ஹனுமான் இலங்கையிலே ஒரு மரத்தினுடைய கிளைக்குள்ளே ஒளிந்திருந்து ராவணனை பார்க்கிறான். அந்த ராவணனுடைய நடையை பார்த்துவிட்டு, அடேங்கப்பா என்ன கம்பீரமாக இருக்கான், தேவேந்திரனை விட இவன் வலிமையான ஆள் என்று பயந்து பார்க்கிறான். ஆனால் அதே ஹனுமான் ராவணன் போன பிறகு சீதையிடம் குதித்து தான் யார் என்று பேசி, தான் ராமதூதன் என்று சொல்லி சீதைக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி, சீதை அவனை பார்த்து சிரஞ்சீவ சிரஞ்சீவ என்று வாழ்த்தினாள். அதுக்கப்புறம் அவன் ஆள் மாறிட்டான். மகாலட்சுமியினால் வாழ்த்தப்பட்ட ஹனுமான் மாறிவிட்டான். எப்படி மாறினான்? அவனை விட்டு பயம் போயிடுது. போல்ட அசோகவனத்தை அழித்தான். ராவணனுடைய மகன் அக்ஷகுமாரனை கொன்றான். 80 கிண்கரர்களை அழித்தான். இலங்கைக்கு தீ வைத்தான். ராவணனுக்கு எதிர் போய் உட்கார்ந்து பேசினான். அதுக்கப்புறம்
அவன் ஆளே மாறிட்டான். நான் ராமனுடைய தூதன் என்று வந்த ஹனுமான், தூதோகம் என்று வந்த ஹனுமான் வீரோகம் என்று மாறிவிட்டான். நான் வீரன். ராவணனையே சவால் விட்டு சண்டைக்கு கூப்பிட்ற அளவுக்கு மாறினான். அது அவளுடைய ஆசீர்வாதம். வைஷ்ணவத்தில் திருமகளுடைய ஆசி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அப்போது மோட்சப்பிரதாயினி, பிரதாயினா கொடுக்குறவள்னு அர்த்தம். நான் எதுக்கு இப்படி வார்த்தையாக சொல்கிறேன்னா, இதை நீங்கள் அர்த்தம் எழுதி பயிற்சி பெற்றால் நாலாவட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சம்ஸ்கிருதம் வர ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு இங்கிலீஷ்லாம் எப்படி வந்தது? இந்த மாதிரி பயிற்சியில் தான். பட்லர் இங்கிலீஷ் பேசி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஆங்கிலம் வந்துடுது இல்லையா? அடுத்து மஞ்சுள பாஷினி. மஞ்சுள அப்படின்னா இப்போ பெண்களுக்கு மஞ்சுளான்னு பேர் வைப்பாங்க. மஞ்சுளா அப்படின்னா ஸ்வீட் டங்டு, இனிமையாக பேசுகிறவள். அப்படி தான் பேர் வைக்கிற ஒரு ஐதீகம் ஏற்பட்டது. ஆனால் இப்போ பல பேருக்கு அவங்கவுங்க பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஏங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு என்னங்க அர்த்தம்னு, இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமாங்க? அர்த்தமெல்லாம் கேட்காதீங்கம்மா. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. நம்ம பெரியவங்கள்லாம் ஒரு பொருள் விளக்கத்தோடு தான் பெயரிட்டார்கள். பாஷினினா பேசக்கூடியவள், மஞ்சுளா பாஷினினா இனிமையாக பேசக்கூடியவள். மகாலட்சுமி ரொம்ப ஆத்திரமாக ஆங்காரமாக பேச மாட்டாள். ராவணன் அவளிடம் தகாத சொற்கள் சொன்னபோது கூட அவனிடம் இனிமையாக அறிவுரை கூறினாலே தவிர ஆத்திரமாக பேசவில்லை. இனிமையாக பேசுவது என்பது அவளோடு உடன் பிறந்த ஒரு குணம். அதனால் என்ன ஆச்சுன்னா, பொண்ணு பார்க்க போகிறாங்க, வீட்டில் பெரியவங்க, மாப்பிள்ளை வீட்டில் இருக்கான். மாப்பிள்ளை கேட்குறான் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு. அப்போ பெரியவங்க சொல்கிறாங்க, டேய் மகாலட்சுமி மாதிரி இருக்காடா அப்படி தான் சொல்லுவாங்க. யாருமே சாக்ஷாத் பத்ரகாளி மாதிரி இருக்காடா அப்படின்னு சொல்கிறதில்லை. ஏன் அப்படின்னா அவங்க பத்ரகாளி பக்தர்களாக இருந்தால் கூட ஒரு பொண்ணு அழகாக இருக்கான்னு சொல்லணும்னு நினச்சா அவங்க மகாலட்சுமி தான் மேற்கோள் காட்டுறாங்க. ஏன்னா அவள் தோற்றத்தில் இனிமையானவள், பேச்சிலே இனிமையானவள், குரலிலே மதுரமானவள். அவள் பேசினா 1000 வீணைகள் ஒலிப்பது போல கேட்குமா. இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாளான்னு இருக்குமா. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பொம்பளைக்கு ஃபுல் சுத்தியில் ஆரம்பிச்சிடும். பட்ட 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 படன்னு அடிப்பா. இவன் பார்ப்பான், அம்மா தாயை இன்றைக்கி இப்போவே ஆஃபீஸுக்கு புறப்பட்டுறேன், இன்னும் அரை மணி நேரம் இங்கே இருந்தேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்னு ஓடுவான். அந்த மாதிரி இல்லாமல் மகாலட்சுமி சீதையாய் பிறந்திருந்தாள், ருக்மணியாய் பிறந்திருந்தாள். ஒவ்வொரு அவதாரத்திலும் அவனுக்கு துணைவியாய் வந்தாள். எந்த அவதாரத்திலும் அவள் கடுமையாக பேசியதாக புராணங்கள் இல்லை. மிக இனிமையான குரலிலே அவள் பேசுகிறவள். அப்போ மஞ்சுள பாஷினி என்றது வட இந்தியாவில் இந்த மாதிரி பேரே வைக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், மஞ்சுள பாஷினின்னு முழு பேர். ஆனால் கூப்பிட்றது மஞ்சுளா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது மகாலட்சுமிக்குன்னு ஏற்பட்ட பேர், அவளுக்கு மிக பொருத்தமான பேர். மகாலட்சுமிங்கிற பேர் நமக்கு தெரியும். மகாலட்சுமி என்ற பெயரும் தெரியும், ஆளும் தெரியும். ஆனால் இது எப்படின்னா தெரிந்த நபருக்கு இருக்கிற தெரியாத பெயர். இது யாரை குறிக்குதுன்னா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி நமக்கு தெரியும், அந்த பேர் நமக்கு தெரியாது. இப்போது மெட்ராஸ் ராஜகோபால் ராதாகிருஷ்ண நாயுடு அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. ஆனால் அதை சுருக்கி எம்ஆர் ராதா அப்படின்னா அட நம்ம சினிமா வில்லன்னு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போது தெரிந்த நபருக்கு தெரியாத பேர். திருமகள் நம் அனைவருக்கும் தெரியும், ஆனால் மஞ்சுள பாஷினி அவளை தான் குறிக்குங்கிறது நமக்கு தெரியாது.
அதனால் உங்கள் வீடுகளில் பெண் குழந்தைகள் பிறந்தால் மானாவில் பேர் தொடங்கணும்னு வந்தால் மஞ்சுள பாஷினின்னு வைங்க. அது ரொம்ப மங்களமான பெயர். அடுத்தது வேதனுதே, வேதங்களால் புகழப்படுகிறவள், வேதங்களால் வணங்கப்படுகிறவள். நுத என்றால் வணங்குதல், வணங்கி புகழ்தல். வேதனுதே, வேதங்கள் இவளை பெரிய பிராட்டியாக சொல்லுகின்றன, திருமாலின் மனைவியாக சொல்லுகின்றன. இவளுக்காகத்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து லீலை நிகழ்த்துகிறான். அப்போது சம்ஹாரம் பண்ணுவதும் சிருஷ்டிப்பதும் இந்த லீலை நிகழ்த்துவதும் இவள் மகிழ்ச்சிக்காக என்று வேதங்கள் சொல்லுகின்றன. வேதத்தில் ஸ்ரீ சூக்தம் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த ஸ்ரீ சூக்தத்திலே மகாலட்சுமி மிக உயர்வாக சொல்லப்படுகிறாள். அவளுடைய கடாட்சம் இருக்கிற வரை பகவான் ஒருவனை கைவிடுவதில்லை. அவன் என்னைக்கு நீங்கி போகிறாளோ அன்றைக்கி அவனுக்கு சகல தண்டனைகளும் வருகின்றன. அதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க, ராவணன் சீதை மேலே ஆசைப்பட்டான், ஆனால் அவளை டச் பண்ண முடியல. ஏன்னா ஒரு சாபம் இருந்தது அவனுக்கு. அவன் ராமனால் கொல்லப்பட்டு செத்து போனான். ஆனால் காகாசுரன் சீதை மேல் ஆசைப்பட்டான், அவளை தொட்டே விட்டான். ஆனால் அவன் உயிர் போகவில்லை, அவன் பிழைத்து கொண்டான். அதுக்கு காரணம் என்னடான்னு கேட்டால், காகாசுரன் ராமனிடம் சரணடைந்த போது அவன் அருகிலே சீதை இருந்தாள், அதனால் அவன் தப்பிச்சிட்டான். ஆனால் ராவணன் என்ன பண்ணான், சீதையே கிளப்பி கொண்டு போயிட்டான். ராமன் பக்கத்தில் அவன் இல்லை, அதனால் அவன் செத்து போயிட்டான். ஆக திருமகளுடைய சிபாரிசு, புருஷகாரம், கடாட்சம் இருக்கிறவரை பகவான் நம்ம கூட இருப்பான். அப்படி திருமகள் நம்ம கூட இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் தேவை தூய்மை, சுத்தம். சுத்தம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தேடி வருவாள். அழுக்கு இருக்கிற இடத்துல மூதேவி தேடி வருவாள். அப்போது ஸ்ரீதேவி இருக்கிற இடத்துல ஸ்ரீனிவாசன் இருப்பான். பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களில் திருப்பதி பெருமாளுக்கு மட்டும்தான் ஸ்ரீனிவாசன்னு பேர். ஸ்ரீ அதாவது திருமகள், நிவாசன் வசிக்கக்கூடியவன், மார்பிலே அவள் வசிக்கிறாள். அப்போது ஸ்ரீனிவாசனுடைய கடாட்சம் இருக்கிறவர்களுக்கு பணம் மட்டும் இல்லை, சகல செல்வங்களும் கொட்டும். அதுதான் சொல்கிற வேதனுதே பங்கஜ வாசினி. பங்கஜம் என்றால் தாமரை, வாசினி என்றால் வசிப்பவள், தாமரை மீது வசிப்பவள். பங்கஜம்ங்கிற பெயர் எப்படி ஏற்பட்டதுன்னா, பங்கன்னா சேரு, ஜ என்றால் பிறப்பது, சேற்றிலே பிறப்பது. செந்தாமரை சேற்றில் தான் உதிக்கும். அந்த தாமரை என்பது திருமகளுக்கு மிக விருப்பமான ஒரு மலர். இப்போ மகாலட்சுமிக்கு என்ன பூ ரொம்ப இஷ்டம் என்றால் தாமரை பூ. பெருமாளுக்கு அப்படி இல்லை. நீங்கள் பெருமாளுக்கு என்ன பூ சாத்தினாலும் அவர் ஏற்றுக்குவார். ஆனால் மகாலட்சுமிக்கு குறிப்பாக தாமரை பூ தான் வேணும். தாமரை பூ தான் சிறப்புடைத்து, அது சாத்தியகமான பூ. தாமரை இருக்கும் இடத்திலே அவள் தேடி வருவாள். ஏனென்றால் அவள் தாமரை செல்வி. தாமரை பூக்களாலே அவளை அர்ச்சனை பண்ணுகிறவர்கள் மறுஜென்மத்திலே அரசனாகிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்போது பங்கஜ வாசனை, தாமரையிலே குடியிருக்கிறவள். கோவில் கர்ப்பகிரகங்களில் பார்த்திங்கன்னா அவளுடைய விக்கிரகம் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக கீழே பஞ்சலோகத்திலே தாமரை போல செய்திருப்பாங்க. அப்புறம் திருமகளுக்கு தாமரை புஷ்பம் நிறைய சாத்துறது அந்த காலத்தில் பழக்கமாக இருந்தது. தேவ சுபூஜித, தேவர்களாலே பூஜிக்கப்படுகிறவள். 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அந்த 33 கோடி தேவர்களுக்கும் இவள் கருணை தேவை. இவளுடைய அருள் இருந்தால் தான் தேவர்கள் தேவர்களாக இருக்க முடியும். இந்திரனே ஸ்ரீஸ்துதி சொல்லித்தான் தன் செல்வங்களை அடைந்தான்.
என்று பார்க்கிறோம். இந்த திருமகள் கடாட்சம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, ராட்சசர்கள் கூட இல்லை. அனுமன் வந்து இலங்கையில் போய் ராவணனுடைய அந்தப்புறத்தில் சீதையை தேடும்போது அப்போ அங்கே இருக்கிற புஷ்ப விமானத்தை பார்க்குறான். அந்த புஷ்ப விமானத்தில் கஜலட்சுமியினுடைய விக்கிரகம் இருக்கிறது. ராவணன் கஜலட்சுமிக்கு பூஜை பண்ணுறான். யாரை இவன் தாயாக நினைத்து பூஜிக்கிறானோ அவளையே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அசோகவனத்தில். நீ எனக்கு மனைவி ஆவாயாக என்று அவளை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த தேவர்கள் மட்டும் இல்லை, அசுரர்கள் ராட்சசர்களும் கூட திருமகளுடைய அருளை தேடுகிறார்கள். லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது என்று ராவணனுடைய அரண்மனை வால்மீகியினால் வர்ணிக்கப்படுகிறது. ராவணனுடைய அரண்மனையும் அவனுடைய புஷ்பக விமானமும் செல்வம் கொழிப்பதாக இருக்கிறது. நவரத்னங்களும் சகலவித ஆபரணங்களும் அங்கே துலங்குகின்றன. காரணம் மகாலட்சுமி இருக்கிறாள். அப்போ தேவர்கள் இடையறாது அவளை பூஜிக்கிறாள். ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முனிவர்கிட்ட மகாலட்சுமி தோன்றினாளாம். முனிவரே, பூர்வ ஜென்ம கர்மானுசாரமாக நான் ஒரு 10 நாளைக்கு உம்மிடம் வாசம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாலாம். அவன் முனிவர் வந்து, நான் செல்வத்தை துறந்தவன், பற்றற்றவன், உலகை துறந்தவன், எனக்கு பணத்து மேலே ஆசை இல்லை அப்படின்னாரான். அவள் சொன்னாலாம், இல்லை, உன் கர்மானுசாரமாக ஒரு 10 நாள் உனக்கு என்னுடைய கடாட்சம் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் உன்னோடு இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த முனிவருக்கு ஒரு குறும்பு. மகாலட்சுமி என்னை விட்டு போக மாட்டாளாமே ஒரு 10 நாளைக்கு, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா என்று சொல்லி அந்த ஊர் ராஜாவை போய் பார்த்தாராம். பார்த்தோன்னே ராஜா வந்து முனிவராச்சேன்னு வாங்க சுவாமின்னு வர்ணித்து வரவேற்க முடியும். அப்போது இந்த முனிவர் என்ன பண்ணாராம், மகாலட்சுமி இருக்கிறாளான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அரசனுடைய தலையில் இருந்த கிரீடத்திலே ஓங்கி ஒரு உத விட்டாராம். என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள். இவர் உதைச்ச உடனே அந்த கிரீடத்துக்குள்ளேருந்து ஒரு நல்ல பாம்பு ஓடிச்சான். அதாவது இவர் அந்த ராஜா வந்து கிரீடத்தை கழட்டி வச்சுருந்த போது பாம்பு அங்கே பூந்துட்டுருக்கு. இவர் அதோடு தூக்கி வச்சுட்டார் தலையில். அதான் அந்த காலத்தில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. என்எஸ் கிருஷ்ணன் நாடக கம்பெனியில் என்எஸ் கிருஷ்ணன் ராஜா வேஷம் போட்டு கம்பீரமாக நடக்கிறாராம். திடீர்னு இடையில ஊன்றாராம். என்னையா அது ஸ்க்ரீனை போட்டு கூட்டிகிட்டு போனால் உள்ளே வந்து இவர் தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருந்துருக்காரு. போன நாடகத்தில் தலையில் கிரீடம் வச்ச போது அந்த தேங்காய் எண்ணெய் வாசகம் எறும்பாக புகுந்துருச்சு, ஒரு 1000 எறும்பு. அதோடு இவர் தலையை வச்சுக்கிட்டு அவர் ராஜநடை போட்டால் அங்கே எறும்பு கடிக்குது. அந்த மாதிரி இந்த பாம்பு உள்ளே புகுந்து இவனை கொத்த வேண்டியது. இவர் முனிவர் வந்து உதைச்ச உடனே அந்த பாம்பு வெளியே வந்து தான் அந்த ராஜா பார்த்தான், மகரிஷி, உங்களுக்கு என் மீது எவ்வளவு கருணை, இந்த கிரீடத்துக்குள்ளே பாம்பு இருக்கிறது என்று தங்கள் ஞான திருஷ்டியினால் அறிந்து என் உயிரை காப்பாற்றினீர்கள். ஆகவே நீங்கள் என்னுடைய ராஜகுருவாக இருந்து என்னுடைய மரியாதைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தனி தங்க அறை ஒதுக்கி ஏகப்பட்ட ராஜ மரியாதை கொடுத்தாங்க. 10 நாள் ஆனது. 10வது நாள் மகாலட்சுமி வந்தால், முனிவரே, நான் போகும் நாள் வந்து விட்டது, இனிமே நான் உன்னோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு. சரி, இப்போ என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு அவர் யோசிச்சாரா. இந்த 10 நாளைக்குள்ளே மகாராணிக்கு அந்தரங்க ஆலோசகராக இந்த முனிவர் அடிக்கடி அழைக்கப்பட்டார். இவர் போவார், ஆலோசனைகள்லாம் கொடுப்பார். ராஜா அதை கண்டுக்க மாட்டான். பெரிய மகான் பேசிட்டு போகிறாருன்னு. இந்த மகாலட்சுமி அவரை விட்டு நீங்கின பிறகு ஒரு நாள் மகாராணி வந்து அந்த முனிவரை அழைப்பித்து வர சொன்னார். அப்போ ராஜா வந்து சேவகன் முனிவர்கிட்ட அம்மா உங்களை கூப்பிட்றாங்கன்ன உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு.
இப்போ எதுக்கு கூப்பிட்டு விட்றா அப்படின்னா, பின்னாலேயே போய் ஃபாலோ பண்ணி பார்த்தா அவள் வந்து வேறு ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, அதை அந்த முனிவர்கிட்ட குசு குசுன்னு கன்சல்ட் பண்ணியிருக்கிறா. உடனே அந்த ராஜாவுக்கு கோபம் வந்து, ஓய் தாடிக்காரரே, உடனே அரண்மனை விட்டு நீ வெளியே கிளம்புறீரா இல்லை உதைக்கிட்டமா அப்படின்னு விரட்டி விட்டானா. அப்போது திருமகளுடைய சம்பந்தம் இருந்தவரை அவருக்கு சத்காரங்கள், மதிப்பு மரியாதைகள் எல்லாம் நடந்தது. அதை விட்டு போனோடனே போச்சு. பிரபலமான சினிமா நட்சத்திரங்களுக்கு ஒரு 10 வருஷம் எல்லாம் வெற்றி படமாக நடக்கும். திடீர்னு பார்த்தா எல்லாம் தோல்வி படமாக வரும். கல்லை விட்டு எறிவானுங்க. காரணம் என்னென்னா, அந்த கொஞ்ச நாள் திருமகள் இருந்தாள், நீங்கி போய்விட்டாள். அதான் விஷயம். அதான் இங்கே பார்க்குறோம், தேவசு பூஜித, தேவர்களாலே தொழப்பட்டவள். சர்க்குண வர்ஷினி, நல்ல குணங்களை பொழிபவள். வர்ஷினினா பொழிபவள். சத்குண என்ற நற்குணங்கள். நம்மள எத்தனை பேர் வந்து நம்ம வீட்டில் பிள்ளைக்கு வந்து இந்த குடிப்பழக்கம் போகணும், சிகரெட் பழக்கம் போகணும், உழைப்பு வரணும், படிக்கிற குணம் வரணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்றோம். அந்த நற்குணங்கள் வரமாட்டேங்குது. ஆனால் இவள் அருள் இருந்தால் நற்குணங்கள் தேடி வருமா. சத்குண வர்ஷினி சாந்தியுதே, சாந்தமான ஒரு பண்பு உடையவள். இவளுடைய தோற்றம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்காது. எப்போ பார்த்தாலுமே ஒரு சமாதானமான சாந்தமான தோற்றம் தான் இருக்கும். என்ன ஒரு அதிர்ச்சியான ஆபத்தான செய்தி சொன்னாலும் கடல் போல கம்பீரமாக கலங்க மாட்டாள். அந்த சாந்தி எல்லாருக்கும் வராது. நீங்கள் உபனிஷதங்கள் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு உபனிஷதும் ஆரம்பிக்கிற போது ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு ஆரம்பிக்கும். ஒவ்வொரு உபனிஷதும் முடிகிற போது சாந்தி சாந்தி சாந்தின்னு தான் முடியும். இந்த சாந்தி இல்லாததுனால தான் மனிதன் தொடர்ந்து காசு பத்தலை, பணம் பத்தலை, பங்களா பத்தலை, காரு பத்தலை அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த சாந்தி வந்துடுச்சுன்னா அவனுக்கு எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி வந்து விடுகிறது. அப்போது முனிவர்கள் காட்டில் தவம் செய்கிறவர்கள் முகத்தை பார்த்தா ஒரு மலர்ச்சி இருக்கும். என்னமோ அவங்களுக்கு லாட்ரியில் ப்ரைஸ் விழுந்து 1 கோடி ரூபாயை அடியில் புதைச்சி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க போல் இருக்குது. அதான் அவங்க முகத்தை பார்த்தா இப்படி நிர்மலமாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அவர்கள் உலகத்தினுடைய நிலையாமையை உணர்ந்து விட்டார்கள். இந்த ஆதி சிருஷ்டிகர்த்தாவினுடைய அருகாமையை அடைந்து விட்டார்கள். அதனால் அவங்களுக்கு சாந்தி வந்துடுச்சு. அப்போது அலைவாயும் மனது நிலை கொள்ளும் நேரம் சாந்தி வரும் நேரம். ரொம்ப வேண்டாம், இந்த சாந்தியுதே அப்படிங்கிற சொல்ல மட்டுமே நீங்கள் திருமகளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு சாந்தி வந்துடுமே. சில சமயத்தில் மனசு ரொம்ப குமுறும், ரொம்ப கஷ்டப்படும். சில பேருக்கு காரணம் தெரியும், சில பேருக்கு காரணம் தெரியாது. எனக்கு மனசில் ஒரு நிம்மதி இல்லைங்க, ஆனால் என்ன காரணம்னு எனக்கே தெரியலைங்க அப்படிமா. அப்போது அந்த சாந்தம் என்பது ஒரு சாத்விக குணம், அது ஒரு ஃப்ரீக்குவென்சி. அந்த ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு ஏற்படணும்னா திருமகள் கடாட்சம் வேணும். கூடுமானவரை துஷ்டர்கள், தீயவர்கள் இவர்களுடைய சகவாசத்தை நாம் தவிர்த்து சான்றோர்களோடு பழக வேண்டும். அதான் ஹனுமான் சீதைக்கிட்ட சந்தித்து பேசுகிறான், நான் ராமனால் அனுப்பப்பட்டவன் என்று சொல்கிறான். அப்போ சீதைக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது, இவன் சொல்கிறது பொய், ராவணன் தான் இந்த மாதிரி மாறு வேஷத்தில் வந்திருக்கான் என் மனசை கலைக்கிறதுக்கு. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குரங்கு எங்கேயாவது பேசுமா? குரங்கு இந்த மாதிரி அழகாக இலக்கணம் சுத்தமாக பேசுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போது தன்னுடைய சந்தேகத்தை தெளிவித்துக் கொள்வதற்கு வழி என்ன என்று தெரியாமல் அவள் உள்ளம் தடுமாறுகிற போது வால்மீகி என்ன சொல்கிறார் வால்மீகி ராமாயணத்தில், அப்படி இருக்கும் பட்சத்திலே இந்த வானரனை நான் பார்த்த வினாடியிலிருந்து இப்பொழுது வரை என் உள்ளம் சாந்தியுற்று இருக்கிறது, இவன் மீது அன்பு பெருக்கெடுக்கிறது.
என் உள்ளம் ஒரு நாளும் தவறாக கணிக்காது. இவன் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய அந்தராத்மா இந்நேரம் காட்டி கொடுத்திருக்கும் என்று சொல்கிறேன். அது மாதிரி திருமகளுடைய அருகாமையிலே அவள் சன்னதியிலே இருக்கிறவர்களுக்கு சாந்தி ஏற்படும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த பூஜை அறைக்கு முன்னால் உக்காந்துருந்தா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. அந்த நிம்மதி எப்படி வருது? இதுதான் அந்த சாந்தி என்ற ஃப்ரீக்குவென்சி அங்கிருந்து எமனேட் ஆகுது. சாந்தி யுதே ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி. ஜெய ஜெய அப்படின்றது என்ன? ஜெய ஜெயன்னா இந்த அம்மா என்ன தோல்வியில் இருக்கா இல்லை கஷ்டப்படுதா? இதுக்கு போய் நம்ம எதுக்கு ஜெய ஜெயன்னு சொல்லணும் என்றால், தெய்வங்களுக்கு நாம் வாழ்த்து கோஷம் ஜெயகோஷம் போடும்போது அது 10 மடங்கு சுவரிலேப்பட்ட பந்து போல் திரும்பி நமக்கே வரும். தெய்வத்தை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படி நாம் வாழ்த்தினா அந்த தெய்வம் தான் ஏற்கனவே பல்லாண்டாக தான் உக்காந்துருக்கு. நம்ம வாழ்த்தி தான் புதுசாக வரப்போதா? அந்த தெய்வம் என்ன பண்ணும்? நம்ம பார்த்து வாழ்த்துக்கிறான், நாம் அவனை நல்லா இருக்கும்படி வாழ்த்துவோம் என்று அந்த தெய்வம் நம்மை வாழ்த்துக்கிறது. 10 மடங்கு அதிகமாக திரும்பி வரும். அப்போது இங்கே ஜெய ஜெய என்று திருமகளை பார்த்து இவர் வாழ்த்துகிறார். ஹே ஹே அப்படின்னா விழி, அழைத்தல். ஓ அப்படிங்கிறோம்ல, ஓ முருகா, ஹே அம்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அழைத்தல். இப்போது ஒரு பையனை கூப்பிடும்போது டேய் கார்த்திகை இங்கே வான்னு சொல்கிறோம். அந்த டேய்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு விழி, அழைத்தல் குறி. அது மாதிரி ஹே மதுசூதன. மதுசூதனா மது என்ற அரக்கனை கொன்ற கிருஷ்ணன், அதாவது விஷ்ணு. அவனுடைய காமினி. காமினி என்றால் அவனுடைய அன்புக்கு உரியவள், அவனால் மிகவும் நேசிக்கப்படுகிறவள். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. அவள் அவனுக்காக வாழ்கிறாள், அவன் அவளுக்காக வாழ்கிறான். இவளுக்கு பிடிக்காத அவன் செய்ய மாட்டான், அவனுக்கு பிடிக்காத இவ செய்ய மாட்டான். அப்படி தான் இருக்கும். ஆகவே இங்கே மதுசூதன காமினி, மது என்ற அரக்கனை கொன்ற மகாவிஷ்ணுவனுடைய அன்புக்கு பாத்திரமானவளே. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குமானால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தானே வந்து அருள் புரிவான். ஆதிலக்ஷ்மி சதா பாலயமாம். ஆதிலக்ஷ்மினா அனைத்து வரங்களையும் தரக்கூடிய விதவிதமான ஆவிர்பாவங்களுக்கு தோற்றுவாயாக இருக்கக்கூடிய ஆதிலக்ஷ்மி. சதா பாலயமாம். சதா அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரமும், வாரம் 7 நாளும், மாதம் 30 நாளும், வருடம் 365 நாளும், ஆயுள் முழுக்க அனைத்து ஜென்மங்களும். அப்போது ஒரு நாள் காப்பாற்றிட்டு ஒரு நாள் விடுறது கிடையாது. இப்போ பெற்றோர் கூட பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிட்டு, சரி இப்போ நீ மீசை முளைச்சிருச்சு பெரியவனாயிட்ட, இனிமேல் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேல்நாடுகள்லாம் எப்படி தெரியுமில்ல, 12-13 வயசு ஆனால் துரத்தி விட்ருவாங்க, நீ போய் பார்த்துக்க எப்படியாவது பிழைச்சிக்க அப்படின்னு. விலங்குகளில் கூட அப்படி தான். இப்போ பசுமாடு வந்து முதல் கன்றை எப்படி பராமரிக்கும்னா அடுத்த கன்று வர்ற வரைக்கும் தான். அடுத்த கன்று வந்துருச்சுன்னா இந்த கன்றை விரட்டி விட்டுரும். இந்த கன்று பெருசான பிறகு பால் குடிக்க முடியாது அதுக்கிட்ட வந்து. அப்படி இல்லை. மகாலட்சுமி எப்படின்னா சதா, அவளுடைய அருள் கடாட்சம் என்பது என்றும் என் மீது இருக்கும், இருக்க வேண்டும். சதா பாலய. பாலய என்றால் பாதுகாக்க வேண்டும். பரிபாலய அப்படின்னா பரிபூர்ணமாக காப்பாற்றுதல். காப்பாற்றுதல்னால் என்ன? உயிரை காப்பாற்றுறது, உடலை காப்பாற்றுறது, தொழிலை காப்பாற்றுறது, குடும்பத்தில் அமைதியை காப்பாற்றுறது, ஆரோக்கியத்தை காப்பாற்றுறது, புகழை காப்பாற்றுறது, பணத்தை காப்பாற்றுறது, நல்ல உறவுகளை காப்பாற்றுறது, நட்பை காப்பாற்றுறது, தெருவில் நிம்மதியை காப்பாற்றுறது, வீட்டில் ஆனந்தத்தை காப்பாற்றுறது, எத்தனையோ இருக்குது. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் வெறும் காக்ரோச்சாக வருதுன்னு வச்சுக்கோங்க, கரப்பாம்பூச்சியா எப்படி இருக்கும்?
ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கிற போது இந்த தாடையில் யாரோ நோண்டுற மாதிரி இருக்குது. முழிச்சு பார்த்தா ஒரு காக்ரோச் உட்காந்துட்டு மீசி ஆட்டுது. இப்படியே உங்களுக்கு எப்படி இருக்கும்? தட்டா போட்டான்னு எந்திரிச்சு தட்டி விடுற மாதிரி தான் இருக்கும். அப்போது ஒரு சின்ன பூச்சி தொந்தரவு கூட மனிதனுக்கு இம்சையாகத்தான் இருக்கும். இப்போ எருமை மாடு அப்படி இல்லை. எருமை மாடு அது படுத்துருக்கிற இடத்துல எத்தனாயிரம் கொசுக்கள் மொச்சா கூட அதுக்கு இன்னும் இன்ஜெக்ஷன் ஏறாது. அது பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கும். கொசு தான் தோல்வி அடைஞ்சு போகும். பகவான் படைக்கிற போது அப்படி படைச்சிருக்கான். மனிதன் அப்படி இல்லை. கொஞ்சம் மழை பெஞ்சிட்டா ஜலதோஷம், கொஞ்சம் கொசு அதிகம் வந்துட்டா தூக்கம் வராது, எலி வந்துட்டா பயம், பூனை வந்துட்டா பயம். அப்போது எல்லா ஜந்துக்களிடமிருந்தும் நமக்கு பயம் இருக்குது. அப்போ எல்லா வகையாலும் பாதுகாக்க வேணும். ராத்திரி தூங்க போகிறோமே, மறுநாள் காலையில் பத்திரமாக எழுந்துட்டு போகணும்னு நிச்சயமாக சொல்ல முடியுமா? முடியாது. பாதி தூக்கத்தில் ஹார்ட் நின்று போகிற கேஸ் நிறையா இருக்குது. பாதி ராத்திரியில் பாம்பு கடித்து போய் சேர்கிற கேஸு நிறையா இருக்குது. அப்போது ஒவ்வொரு நாள் காலையில் கண் விழித்து எழுந்த உடனே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும். கடவுளே, என்னை கண் விழிக்க வைத்தாய், நிம்மதியான இரவை கொடுத்தாய், உறக்கத்தை கொடுத்தாய், நன்றின்னு. பாலைய மாம் என்றால் எண்ணெய்ன்னு அர்த்தம். நான் என்ற சொல்லினுடைய இரண்டாம் வேற்றுமை எண்ணெய். அது சம்ஸ்கிருதத்தில் மாம்னு வரும். மாம்னா எண்ணெய். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லாக எடுத்து அர்த்தம் சொல்லிட்டேன். ஒரு தடவை அதை படிக்கிறேன். அதில் எத்தனை சொல் மனசில் உங்களுக்கு தங்கி இருக்குதுன்னு பாருங்கள். சுமனச வந்தித்த சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோட்சப்பிரதாயினே மஞ்சுள பாஷினே வேதனுதே பங்கஜவாசினே தேவசு பூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி சதா பாலயமாம். அடுத்த சத்யநாராயண பூஜைக்கு தானியலட்சுமி பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி அழைத்து வாருங்கள். இதுவரை பொறுமையாக செவிமடுத்த உங்களுக்கும், இன்றைய உபயதாரர்களான ஓய்வு பெற்ற சிஇ திரு பி சுவாமிநாதன் அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற இஇ திரு பி தண்டபாணி அவர்களுக்கும், திரு குப்புசாமி அவர்களுக்கும், திரு துளசிராமன் ஐயா அவர்களுக்கும், திரு கந்தசாமி ஐயா அவர்களுக்கும், கோவில் தொண்டர்களுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.